Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஹாஸ்டல் தினங்கள் அத்தியாயம் 17. ராத்திரியெல்லாம் கஜராஜை கொல்லுவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். இதயம் எரிந்தது. மின்னுவுக்கு நிகழ்ந்ததை பற்றி நினைக்கவே விரும்பவில்லை. தூக்கம் என்பது மருந்துக்கும் வரவில்லை. ஜன்னல் வழியாக கஜராஜ் வந்து சேரும் நேரத்தை எதிர்பார்த்து நோக்கி கொண்டு விழித்திருந்தான். எப்படியேனும் அவனை கொலை பண்ணியே தீர வேண்டும். ஆத்திரம் அடங்கிவிடக்கூடாது. படிப்பு முக்கியமாகப்படவில்லை. இப்போது பப்பு சொன்னது போல நளினமான முறைகளெல்லாம் பயன்படுத்த விரும்பவில்லை. நேராக சென்று கஜராஜை கூடிய சீக்கிரம் கொன்றுவிட வேண்டும். கஜராஜ் சொல்லி வைத்தாற்போல் அந்த வாரம் பூராவும் காணவில்லை. எப்படியோ மூக்கில் வியர்த்து எங்கோ சிட்டிக்கு போய் பதுங்கி இருக்க வேண்டும். கஜராஜையும் பார்த்திபனையும் காணோம். அன்று சாயங்காலம் மின்னுவுக்கு செய்தது தப்பு என்று அவர்களே உணர்ந்து தலைமறைவாகிவிட்டார்களோ, பின் படிப்பதற்கு கல்லூரிக்கு வரவே மாட்டார்களோ, வகுப்பிலும் காணவில்லையே அவர்களை. ஒருமுறை டென்னிஸ் கோர்ட்டை தாண்டி செல்லும்போது சென்குப்தா, நொடரோஜ், டிட் யூ சி கஜராஜ் என்றார். நோ சார், ஐ எம் லுக்கிங் ஃபார் ஹிம். ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார் ஹிம். ஐ வில் கில் ஹிம் சார். குட் என்று சிரித்து கொண்டே சென்றார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்த்து, சில சமயம் எனக்கு கூட அவனை கொல்ல வேண்டும் போல தோன்றுகிறது. நடராஜன் அருகில் சென்றான். சார், நம்ப மாட்டீங்க, எங்கள் ஊர்லேருந்து ஒரு பெண் என்னை பார்க்க வந்திருந்தா. அவளை ஏமாற்றி லைன் பக்கம் அழைச்சி கொண்டு போய் ப்ரொஃபஸர் காத்திருக்க. நடராஜன், தே மொலஸ்டடர் சார் என்றான் கண்களை துடைத்து கொண்டு. சீ 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 சீ, டூ பேட் தான் பாஸ்டர்ட். என் மனைவியிடம் வம்பு செய்தான். மாதவி அவன் கன்னத்தில் அரைந்து விட்டு அனுப்பியிருக்கிறான். அதனால் தான் ஒரு வாரமாக அவனை காணவில்லை. என்னிடம் பயம். நானும் அவன் வரத்தான் காத்திருக்கேன். பப்புவும் அவனுக்காக தான் சார் காத்திருக்கான். யா கஜராஜ் தான் கடிதம் எழுதினான். நம்ம அவனை கொல்ல வேண்டும்னு பல பேர் காத்திருக்காங்க சார். வரட்டும். 7 நாளாகியும் வரவில்லை. பப்பு 1ஆம் தேதியிலிருந்து பதவி விலகுவதை பரிசீலனை செய்யும்படி டைரக்டரும் மாணவர் குழுவும் வேண்டிக் கொண்டனர். பார்த்திபன் திரும்பி வந்துவிட்டான். கஜராஜ் எங்கே என்று தெரியவே தெரியாது என்று சாதித்தான். 8ஆம் நாள் கஜராஜ் திரும்பி வந்துவிட்டான். நேராக டிரெக்டரின் அலுவலகத்துக்கு சென்றதாக சொல்லிக் கொண்டார்கள். நடராஜன் அவனை சந்திக்கவே இல்லை. சென்குப்தாவிடம் போய் சொல்ல விரும்பினால் அவர் யூனிவர்சிட்டி போயிருப்பதாக சொன்னார்கள். நடராஜன் மத்தியானம் பூராவும் வகுப்புக்கு போகாமல் நகத்தை கடித்து கொண்டு யோசனை செய்தான். மென்னும் இந்த மாதிரி செய்ததற்கு அவன் தண்டனை பெற வேண்டாமா? தண்டனையா நடாது. போன வாரம் பூரா அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போது அத்தனை ஆத்திரம் இருக்குது பப்பு. ஒரு ஆளை கொலை பண்ணுறதுனா எப்படி? அதுக்கான சாமகிரியெல்லாம் வேணுங்கிறியா? கத்தி கபடான்னு. ஆமாம் பப்பு, கத்தியெல்லாம் ரொம்ப கிளம்சிடா. அதுக்கு ஒரு கெமிக்கல் பவுடர் இருக்குது. அதை பாலில் கலந்து கொடுத்தா நேச்சுரல் டெத் மாதிரியே இருக்கும். அது எங்கே கிடைக்கும்? போஸ்ட்மார்ட்டமில் தெரியவே தெரியாதான். எங்கே கிடைக்கும் சொல்ல? இந்தியாவில் கிடைக்காது. சே, இந்த பாரு நடராஜ், உனக்கு அதெல்லாம் தைரியம் கிடையாது. இன்னும் என்ன சொன்னா? அவளுக்கு மேலே கோபமா? யாருக்கு தெரியும்? மறுநாளே ஊருக்கு போயிட்டாளே. அப்புறம் கடுதாசி ஏதாவது வந்தால் அவகிட்ட இருந்தது, அவள் அப்பாக்கிட்ட இருந்து இல்லையே. அப்போ அவளுக்கு ஒன்றுமே ஆகலைன்னு அர்த்தம். இந்த பாரு, ஏதாவது கை போட்டிருப்பான், அதுக்குள்ளே ஊரை கூட்டி ஊழையிட்டு இருப்பா. சீரியஸாக எதையும் எடுத்துக்காத. தொட்டது தப்பு இல்லையா பப்பு? தப்பு தான். அதுக்காக உன் வாழ்க்கையை மிசரபுளாக பண்ணிப்பியா? கொலைங்கிறது ரொம்ப தீவிரமான விஷயம். பப்பு அறையை விட்டு வெளியே வரும்போது எதிர்பாராத விதமாக ரொம்ப கிட்டத்தில் கஜராஜ், நானாட்டு மறுபடி பப்பு ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? அவனை மௌனமாக புழுவே என்பது போல பார்த்தான். இந்த குட்டி ஷோக்காக தாண்டா இருந்தா. உனக்கு என்னடா அம்பாரி கேர்ள்ஸ்லாம் நம்மக்கிட்ட தள்ள வேண்டியதானே? நடராஜன் பேசவில்லை. இன்னைக்கு ராத்திரி என்று எண்ணிக்கொண்டான். சென்குப்தா உன்னை பார்க்கணும்னாரு. சென்குப்தாவா? இல்லை மிஸ்ஸஸ் சென்குப்தாவா? நீயே போய் விசாரி. சாயங்காலம் மவுண்ட் ரோடில் சினிமாவுக்கு போயிருந்தான். மனசு சரியில்லை. சினிமாவில் கவனமே செல்லவில்லை. மின்னுவின் ஞாபகமே வந்தது. அவளை ஏமாற்றி விட்டேன். அவள் எதிர்பார்ப்பில் தழைந்து விட்டேன். அவள் இனி எனக்கு கடிதம் எழுத மாட்டாள். நான் ஏதாவது அவள் முன் தீரச் செயல்கள் செய்து காட்டி காப்பாற்றி இருக்க வேண்டும். என்ன செய்திருக்க முடியும்? என் போன்ற கோழைகளால் உள்ளே பொறுமுவதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ராத்திரி கஜராஜின் அரைவாசலில் இறைச்சலாக இருந்தது. சென்குப்தா பெருசாக சத்தம் போட்டு கொண்டிருந்தார். நடராஜன் அருகே சென்று பார்க்க, பாஸ்டர்ட், என் மனைவியை நீ வம்ப வச்சுக்கொள்வியா
என்று கண்ணா பின்னா என்று குளறுபடியாக பேசினார். நன்றாக குடித்திருந்தார். கண்கள் சிவக்க பத்மாஷ் என்று திட்டிக்கொண்டே இருந்தவரை பப்புதான் கைத்தாங்கலாக அழைத்துச் சென்றார். நடராஜனுக்கு அதிகம் புரியவில்லை. ஆனால் கஜராஜ் கண்களில் பயம் இருந்ததை தெளிவாக பார்க்க முடிந்தது. ராத்திரி தூங்கப் போகும் முன் ஏதோ ஒரு மாதிரி வயிற்றை புரட்டியது. ஏதோ நிகழப்போவது போல மயிர்கால்களில் எச்சரிக்கை உறுத்தியது. வேலை கெட்ட வேலையாக மழை பெய்தது. காற்று ஜன்னலை படுத்தியது. மின்னல் அடித்து கொஞ்ச நேரம் கரண்ட் போயிருந்தது. நடராஜன் எப்போது எழுந்தான் என்று தெரியவில்லை. வியர்த்திருந்தது. கனவில் மின்னு அவன் கால்களை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். உங்கள் வீரம், படு தைரியம், என்ன ஆறுது? உங்களை எல்லாரும் கோழைன்னு சொல்ல மாட்டாளா? இருட்டில் அலமாரியை திறந்தான். தடவி பார்த்ததில் கத்தி தென்பட்டது. சுமார் 6 அங்குலம் நீளம் இருந்த கத்தி. கூர்மையாகத்தான் இருந்தது. அதிகம் உபயோகப்படுத்தவில்லை. ஓரிரு முறை ஆரஞ்சு பழம் நறுக்க உபயோகப்படுத்தியிருக்கிறான். அதை பெல்ட்டில் செருகிக் கொண்டான். மெல்ல நடந்தான். மின்னல் இன்னும் வெட்டி கொண்டிருந்தது. நிதானமாகவே நடந்தான். கஜராஜின் அறை திறந்துதான் இருந்தது. மெல்ல சென்று விளக்கு போடலாமா என்று தயங்கினான். கஜராஜ் கட்டிலில் படுத்திருப்பான். அவனை அணுகி ஒரே குத்து, ஒரே ஓங்கு. மின்னல் அடித்தது. கட்டில் காலியாக இருந்ததை கவனித்தான். எங்கே அவன்? காத்திருக்கலாமா? வருவானா? காத்திருக்கலாம். 10 நிமிஷம் காத்திருந்தும் வரவில்லை. ஹாஸ்டல் வாசலில் கூர்க்கா கைத்தடியை தட்டிக்கொண்டே செல்வது கேட்டது. திரும்ப தன் அறைக்கே வந்து விட்டான். மழை இப்போது பூராவும் நின்றிருந்தது. காலை மெஸ்ஸுக்கு செல்லும்போது 30-40 பேர் கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. நடராஜனுக்கு பகீரென்றது. சம்திங் ராங். என்ன ரமேஷ், கஜராஜ் செத்து போயிட்டானா? அத்தியாயம் 18. கஜராஜ் போயிட்டானா? எப்போ? எங்கே? ஓய்ப்பாரு, நல்லா தரிசனம் ஆகுது. 2 நாளைக்கு சோறு வேண்டியிருக்காது. வயிற்றில் பதற்றமா, பயமா, ஆர்வமா என்று இனம் கண்டுகொள்ள முடியாத எண்ணங்களுடன் நடராஜன் மெல்ல அந்த கூட்டத்தை அணுகினான். புதிதாக கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் பகுதியில் சாரம் போட்டு கான்கிரீட்டுக்கு வலுவரும் வரையில் சவுக்கு மர சப்போர்ட்டு, சிமெண்ட் தொட்டி, செங்கல், தற்காலிக குடம், மணல் மேடு, தூளி இதெல்லாம் கடந்து வெளி விளிம்பில் கஜராஜ் குப்புற கிடந்தான். எல்லாரும் பேருக்கு பேர் எட்டி பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர யாரும் ஏதும் செய்யவில்லை. போலீஸ்காரர் கையில் தேநீர் கோப்பையை வைத்துக்கொண்டு உக்கிரமாக ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தார். கூலி ஆட்கள் எல்லாம் அடிக்கடி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். சின்ன பிள்ளையாட்டு மருகுதே. நிஜமாவே கஜு தானடா அது? பார்த்து வைங்கடா. மர்டர்ப்பா. மர்டராப்பா? இல்லை சூசைடா. சூசைடா? நம்ம கஜராஜா? நிச்சயம் யாரோ கொலை செய்திருக்காங்க. கழுத்தில் பாரு. நடராஜுக்கு கஜராஜ் செத்து போய்விட்டான் என்பது இன்னும் நம்பிக்கையாக இல்லை. கிட்ட போய் எட்டி பார்த்து பாடியை புரட்டி பார்த்து ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் போல இருந்தது. பப்பு வந்து எட்டி பார்த்தான். ப்ரொஃபஸர் எல்லாரையும் விலக்கி எட்டி பார்த்தார். மற்ற மாணவர்கள் யாவரும் வகுப்புக்கு போகாமல் அங்கங்கே பேரப்பெட் சுவர்களிலும் மாடிப்படிகளிலும் சிதறி சிந்தனையுடன் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார்கள். பிரேம் ஷீல் தான் மாணவர் தலைவன் என்கிற ரீதியில் துரிதமாக செயல்பட்டான். பார்த்திபனை தேடிக்கொண்டிருந்தார்கள். டைரக்டர் வந்திருந்தார். கஜராஜின் பெற்றோர்களின் விலாசம் தேடினார்கள். மற்றொரு ஜீப்பில் போலீஸ் இன்ஸ்பெக்டர், நயா எஸ்பிக்கு தகவல் கொடுத்துட்டியா? யோ ஒதுங்கியா ஒதுங்கு. எல்லாரும் தன்னை ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருப்பது உறுத்தியது நடராஜனுக்கு. வந்துட்டான் பாருடா என்று எதற்காக தன்னை நோக்கி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதும் புரியவில்லை. போலீஸ்காரர்கள் அந்த இடத்தை சுற்றிலும் தடை அமைத்தார்கள். மேலும் ஜீப் வண்டிகள் வந்தன. கருநீளத்தில் ஒரு வேன் வந்தது. அதில் ரேடியோ அலறியது. போலீஸ் அதிகாரிகளுக்கு டிரெக்டர் அலுவலகத்தில் டிஃபன் காப்பி போயிற்று. உடலை துணி போட்டு மூடினார்கள். அதை எடுக்கையில் கஜராஜின் மார்பு பக்கமெல்லாம் இரத்த கலரையாக இருந்தும் வாய் திறந்திருந்தும் மீசையில் ரத்தம் உலர்ந்து ஒட்டியிருப்பதும் தெரிந்தது. வயிற்றை கெல்லியது. எல்லாரும் என்னையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை நானாக கற்பனை பண்ணிக்கொள்கிறேன். பப்பு, நட்டு கொஞ்சம் இங்கே வா என்று தனியாக அழைத்தான். என்ன ராத்திரி எங்கே இருந்த? ரூமில் தான். ஏன்? இல்லை கேட்டேன். என்ன பப்பு சொல்லிடு. கஜராஜ் எப்படி செத்தானா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்து போகிறாங்க. அப்புறம் தான் தெரியுமா. போலீஸ் வந்து இப்போ ஒன்றும் சொல்லலை, கம்முன்னு இருக்காங்க. எப்படி செத்தானா? ஏதாவது யாராவது? ஒன்றும் சொல்ல முடியலப்பா. தற்கொலையா? போலீஸ் அப்படி சொல்கிறாப்புல தெரியல. டிரெக்டர் ஆஃபீஸில் சுந்தரேசன் கிளார்க் ஒருத்தன் சொன்னான். எஸ்பி பேசிகிட்டு இருந்தானா. தே சஸ்பெக்ட் ஃபவுல் பிளே. ஃபவுல் பிளேனா? யாராவது கொன்று இருப்பாங்களான்னு சந்தேகப்படுறாங்களாம். பியூர் அண்ட் சிம்பிள் தற்கொலை இது. சிலி. பப்புவின் கரங்கள் நடுங்குவதை கவனித்தான். ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்க போகிறாங்களாமே. ஐயோ என்ன ஐயோ, உனக்கு என்ன பயமா? எனக்கு என்ன பயம்? பைத்தியம் மாதிரி ரூமாக போய் கஜராஜை கொல்ல போகிறேன்னு கூவிட்டு இருந்தியே. எவ்வளோ டேஞ்சர் பாரு. என்ன சொல்கிற பப்பு? நான் இந்த காரியத்தை செய்திருக்க முடியும்னா? நான் சொல்லலை. போலீஸ் அப்படி சொல்லாமல்ல. வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம. அப்படி பார்த்தா உனக்கு கூட தான் கஜராஜ் மேலே வெறுப்பு இருந்தது. உன் மேலே பழி சுமத்தி உன்னை வேலையை விட்டு ராஜினாமா பண்ணும்படி செய்தானே. வளராத. நீ தான் வளர்ற. நீ தாண்டா கொல்ல போகிறேன்னு தண்டார போட்ட. அப்படி போட்டால் அது நிஜம் ஆயிருமா? சந்தேகம் வருமே. நகத்தில் ஊசி குத்துனா வலி தாங்குமா?
ஏ போதும் பப்பு, வளராத. சென்குப்தாவின் வீட்டை கடக்கும்போது அவர் வாசலில் பைப் பிடித்தபடி பப்பு என்றார். பப்பு அவர் அருகில் செல்ல, நீ வா நட்ராஜ். வீட்டுக்குள் போகும்போது மாதவி தலையை கோதி கொண்டிருந்தவளை உள்ளே போ என்றார். அவள் ஒரு சினிமா பத்திரிகையுடன் சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள். பிரம்பு நாற்காலியில் இருவரும் உட்கார, என்ன ஏதாவது தகவல் தெரிந்ததா? இல்லை, எதுவும் தெரியல. பாடி எடுத்து போயிருக்காங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு. தற்கொலை தானே? அப்படி அவர்கள் நினைப்பதாக தெரியவில்லை. யாரோ செய்திருக்கும் காரியம் என்று சந்தேகப்படுறாங்க. அப்படி உனக்கு யார் சொன்னது? டைரக்டர் ஆஃபீஸில் போலீஸ் சூப்பரண்டு டைரக்டரிடம் பேசி கொண்டிருந்ததை சுந்தரேசன் கேட்டுக்கொண்டிருந்தானா? சேச்சே, மஸ்ட் பி சூசைட். ப்ரொஃபஸரின் தாடை அருகில் தனிப்பட்டு தசை நடுங்குவதை நடராஜன் பார்த்தான். அதை பார்த்ததும் அவன் கரங்களும் சுயமாக நடுங்க ஆரம்பித்தன. நான் ராத்திரி முழுவதும் என் வீட்டில் இருந்தேன். என் மனைவிக்கு தெரியும், வேலைக்காரனுக்கும் தெரியும். நடராஜன் தான். இருவரும் கவலையோடு நடராஜனை பார்த்தார்கள். என் மனைவி கூட சொன்னா, அவளிடம் வந்து சொன்னாலாமே கஜராஜை கொல்ல வேண்டும்னு. சார், நான் செய்யலை சார் என்றான் அழுத்தமாக. இப்போது அவன் கைகள் பதறவே தொடங்கிவிட்டன. நடராஜ், யூர் இன் கிரேட் ட்ரபிள். நோ சார், நான் ராத்திரி என் அறையில் இருந்தேன். சாட்சி யாராவது இருக்காங்களா? சிங்கிள் ரூமில் எப்படி சாட்சி? உன்னை ராத்திரி பார்த்தவங்க, வாட்ச்மேனு, மற்ற மாணவர்கள் யாராவது இருந்தால் சரி. எதற்கு ஒரு லாயரை விசாரித்து வச்சுக்கோ. போலீஸில் எதையும் சொல்லாத. நடராஜ், ப்ரொஃபஸர், உங்களுக்கு காரணம் இருக்கிறது அல்லவா என்றான். மத்தலம், எத்தனை முறை உங்கள் மனைவி பேரில் அவன் வம்பு செய்வதை குறித்து அவன் மேலே சத்தம் போட்டிருக்கீங்க? நார்சன்ஸ், இதை பற்றி யாரிடம் எதுவும் சொல்லாத. என்னை கேள்வி கேட்டால் சொல்ல வேண்டியிருக்கும். பப்பு, இவனை கவனிச்சுக்கோ. ஏக்கச்சக்கமாக ஏதாவது உளற வைக்க போகிறான். அறைக்கு திரும்பி வந்தபோது கஜராஜின் ரத்தம் அடிக்கடி ஞாபகம் வந்தது. பார்த்திபன் வந்து விட்டதாகவும் அவன் போலீஸிடம் ப்ரிலிமினரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதாகவும் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் நண்பர்களிடம் பொதுவாக ப்ரிலிமினரி விசாரணை நடத்துவதாகவும் எம்ஐ ரூமில் அது நடப்பதாகவும் சொன்னார்கள். அறைக்குள் இருப்பு கொள்ளவில்லை நடராஜனுக்கு. இப்போது உடம்பு முழுவதும் நடுங்க துவங்கிவிட்டது. நகைக்கணுவில் ஊசி ஏற்றி ஒப்புக்கொள்ள சொன்னார். அப்பாவுக்கு உடனே தந்தி கொடுத்து வரவழைக்கலாமா? வக்கீலுடன் பேசாமல் எதையும் பேச மாட்டேன் என்று மறுக்கலாம். என்னை அவர்கள் கேட்பார்களா? நிச்சயம் பார்த்திபன் சொல்லிவிடுவான். கஜராஜுக்கு முதல் விரோதி நடராஜன் தான். ஒருவேளை தூக்கத்தில் நடந்து போய் கஜராஜை நானே கொன்று விட்டேனா? எப்படி இது நிகழ்ந்திருக்கும்? பார்த்தால் கட்டிட மாடியிலிருந்து விழுந்தவன் போல இருக்கிறதே. தள்ளிவிட்டேனா? விழுந்திருப்பானோ? ராத்திரி அவன் அங்கே எதற்கு போகணும்? யார் கூப்பிட்டாங்க? மாதவியா? பப்புவா? ப்ரொஃபஸரா? நான் இல்லவே இல்லை. நான் ஏன்? மிஸ்டர் நடராஜன், கொஞ்சம் வர்றீங்களா என்று போலீஸ் அதிகாரி ஒருவர் அறைவாசலில் சிரித்து கொண்டே கூப்பிட்டார். அத்தியாயம் 19. இன்ஸ்பெக்டராகத்தான் இருக்க வேண்டும். ரொம்ப களைத்து போயிருந்தார். எம்ஐ ரூமில் வைத்து ஆரம்ப சாட்சிகளை விசாரித்து கொண்டிருந்தார். சிகரெட் பெட்டியின் உள் அட்டை ஆஷ்ட்ரேயாக டபுள் டியூட்டி வாங்கி கொண்டிருக்க ரூம் பூரா புகை வியாபித்திருந்தது. பழுப்பு காகிதத்தில் கார்பன் வைத்து பின்குத்தி பக்கவாட்டில் மடக்கி குறுக்கி நிறைய எழுதி வைத்திருந்தார். நடராஜன் போனபோது ஒரு முறை அவனை முழுசாக பார்த்தார். கருங்க ஸ்டூலை காட்ட அவர் அசப்பில் செத்துப்போன கஜராஜை ஞாபகப்படுத்தினார். அவனைப் போலவே கண்கள் மையிட்டது போல, நிறம் குறைவாக. பேரு? நடராஜன். எத்தனாவது வருஷம்? செகண்ட் இசிஇ. இறந்து போன கஜராஜ் கிளாஸ்மேட்டு? ஆமாம் சார், இந்த வருஷத்துலேருந்து. அந்த ஆளை தெரியுமா? பரிச்சயம் உண்டா? கொஞ்சம். கருங்க நடராஜன், உங்களை பற்றி கேட்டதெல்லாம் நிஜமா? என்னது? வயிற்றுக்குள் ஒரு பகீர். அவர் காகிதங்களை ஒவ்வொன்றாக புரட்டி கொண்டே ஒரு வரிக்கு வந்து, கஜராஜ் நடராஜனை ரொம்ப கலாட்டா பண்ணி அடித்து உதைத்தெல்லாம் செய்திருக்கிறான். இது நிஜமா என்று அவனை ஊடுருவா போல் பார்த்தார். அவன் எல்லாரையும் தான். உங்களை கலாட்டா பண்ணது நிஜமா? ஆமாம் சார். அதனால் நீங்கள் மறுபடி காகிதத்தை பார்த்து கொண்டு, அவனை கொல்ல போகிறதா அங்கே இங்கே சொன்னீங்களாமே. நடராஜனுக்கு கைகள் உதற ஆரம்பித்ததை அவர் கவனித்தார். என்ன பேசாமல் இருக்கீங்க? சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன், ஆனால் கொன்னீங்களா என்று அப்பட்டமாக கேட்டார். விழிகளின் ஓரத்தில் இரத்தக்கோடுகள் தெளிவாக தெரிந்தன. சேச்சா, என்ன சார், என்னை பார்த்து அப்படியே தோணுது. உன்னை விட சாதுவான தோற்றமுள்ள ஆளுங்கள்லாம் ரெட்டை கொலை பண்ணியிருக்காங்க. தோற்றத்துக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லை. கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேனே தவிர கொல்லவே இல்லை சார். பின்ன ஏன் கை நடுங்குதே? மையமாக சிரித்தான். சிரிக்கிறே நீ? சிரிக்கிற விஷயம் அது இல்லை சார். சிரிக்காதீங்க. என்ன, காலையிலேருந்து இங்கே உட்காந்துட்டு எவிடன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். சிரிக்கக்கூடாது, தெரியுமில்ல? சிரிக்கிற விஷயம் இல்லை அது. ஒரு இளைஞன், 20 வயசு இளைஞன் சாவு, தெரியுமில்ல? நடராஜன், இந்த பாரு, நீ முழிக்கிற மொழியை பார்த்தா உன்னை அரெஸ்ட் பண்ணலாம் போல இருக்குது. என்ன சொல்கிற? சார் என்றான். கண்களில் சட்டென்று நீர் சுரந்து. இன்ஸ்பெக்டர் முகம் மழுங்கியது. எழுந்து நின்று கொண்டான். அவனை பீதி சூழ்ந்து கொண்டது.
என்னை இந்த இன்ஸ்பெக்டர் விடப்போவதில்லை, நிச்சயம் ஒப்பந்த வாக்குமூலத்தில் கொன்றேன் என்று கையெழுத்து போட்டுக்கொண்டு தான் விடப்போகிறார் என்கிற பயம் படர்ந்து விட்டது. பப்புவை கேட்கலாமா? இல்லை, ஏதோ உரிமை இருக்கிறது என்று புஸ்தகங்களில் படித்திருக்கிறேனே. பேச வேண்டிய கட்டாயமே இல்லையே. வக்கீலை கேட்டுவிட்டு தான் பேசுவேன் என்று அடம் பிடிக்கலாமா? ஏங்க எழுந்துட்டீங்க? பாக்கி இருக்குது. நான் வக்கீலை பார்க்கணும். அடி சாக்க, இப்போ ஒப்புத்துட்டீங்கன்னு அர்த்தம். தான் பாடுறா, ப்ரிலிமினரிலேயே வக்கீலை தேடுறாரு. இதில் ஏதோ கோளாறு இருக்குது. உட்காருங்க என்ன? நடராஜன் படக்கென்று உட்கார. சொல்லு, எதை செஞ்ச? ராத்திரி அவனை போய் ரூமில் பார்த்த, அப்புறம் என்ன செஞ்ச சொல்லிடு. யார்? கஜராஜை தான். ஐயோ, நான் பார்க்கவே இல்லை. இப்போ தான் பார்த்ததா சொன்னேன். இந்த பாரு, கிரேவ் ப்ரொவகேஷன் இருக்குது. அதுபடி முன்னால் தீர்மானிக்காமல் செய்த கொலைகளை மேன்ஸ்லாட்டர்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அதிகமாக தண்டனை கிடையாது. சொல்லிடு, ராத்திரி அவனை என்ன செஞ்ச? மாடிக்கு வா, காத்தாட பேசிகிட்டு இருக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் இந்த பாரு, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்தது சொல்லு. நடராஜன் பேசாமலே இருந்தான். இந்த பாரு, பேசாமல் இருக்கிறது உன் கேஸுக்கு நல்லதில்லை. நீ அந்த கொலையை செய்யலை தானே? இல்லை சார். அப்போ எதுக்காக பேச பயப்படணும்? அது கொலையானே இன்னும் தீர்மானிக்கலை. கொலையான ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். லேப் ரிப்போர்ட் கையில் இல்லை. ஆளை எதுக்கு பாதி கட்டின மொட்டை மாடிக்கு போகணும்? அங்கே போய் எதுக்கு 3வது மாடி டெரஸில் இருந்து விழணும்? யாராவது தள்ளித்தானே இருக்கணும். சொல்லு. இருக்கலாம். யார் தள்ளினாங்க? யார் வேணால் இருக்கலாம் சார். அவனுக்கு எத்தனையோ எதிரிங்க. அதில் நீ ஒன்று தானே? கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை சார். அவ்வளோ எதிரி இல்லைன்னு சொல்கிறீங்க? வெரி குட். ஆனால் சொல்லுங்கள், நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணீங்க? யாரெல்லாம் சார்? அதை நீ தானே சொல்லணும். என்ன சார் போட்டு குழப்புறீங்க? யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். நான் இங்கே வந்து காரியத்தை செய்யவே மாட்டேன். எந்த காரியம்? வந்து நடராஜன் தயங்கினான். எதை சொன்னாலும் தனக்கு எதிராக இருக்கும் போல இருந்தது. வழி புரியாத எறும்பு போல உணர்ந்தான். சொல்லுப்பா. என்ன சொல்லணும்? எத்தனை பேர்? இதில் என்னவெல்லாம் செஞ்சீங்க? சார், ராத்திரி பேசாமல் கம்முன்னு ரூமில் படுத்திருந்தேன். அதான் உண்மை. அதை யாரும் மறுக்கலை. தூங்க போகிறதுக்கு முன்னாடி கஜராஜை மாடிக்கு அழைச்சிட்டு போனீங்க. ஐயோ, நான் எங்கேயும் யாரையும் அழைச்சிட்டு போகல சார். என்னை விட்டுருங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் சார். சரி, உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்ததை பற்றி பேசலாமா? கேர்ள் ஃப்ரெண்டா? ஒரு பொண்ணை நீ கூட்டி வந்த. டென்னிஸ் கோர்ட்டில் வச்சு கஜராஜும் பார்த்திபனுங்கிறவனும். ஐயோ, இந்த பாரு, எனக்கு நடந்தது எல்லாம் தெரியும். அதனால் மறைக்காமல் சொல்லிட்டா லைட்டாக விட்டுடலாம். என்ன சொல்லு, முதல்ல இருந்து சொல்லு. சார், நான் எதுவுமே செய்யலை. நான் பாட்டுக்கு ராத்திரி படுத்து காலையில் எழுந்தப்போ கஜராஜ் இறந்து போயிட்டான்னு செய்தி. இன்ஸ்பெக்டருக்கு அப்போது மெஸ்ஸில் இருந்து டிஃபன் பாக்கெட்டும் காஃபியும் வந்தது. அதை பிரித்து சாப்பிட்டு கொண்டு, உட்காருங்க, டிஃபன் பண்ணுறீங்களா என்றார். வேண்டாம் சார், காலையிலேருந்து ஒன்றும் திங்கலை, அதனால் டயர்டாக இருக்குது. டேப்பா, இன்னொரு 2 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்துடு, ராத்திரி ஆயிரும். உட்காருங்க நடராஜன். அவர் சாப்பிட்டு தண்ணீர் அருந்தி கையை கிளம்பி கொண்டு காப்பி குடிக்கும் வரை காத்திருந்தார். அவ்வப்போது தினத்தந்தி படித்துக் கொண்டிருந்தார். சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு சாவதானமாக நடராஜனை பார்த்து, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஐயோ, இன்னும் ஆரம்பிக்கலையா? நீங்கள் தான் ஒன்றுமே சொல்லலையே. அப்போது இன்ஸ்பெக்டருக்கு டெலிஃபோன் வர அவர் சட்டென்று எழுந்து டிரெக்டர் ஆஃபீஸுக்கு போய்விட்டார். ஒரு கான்ஸ்டபிள் தன் காலில் கட்டியிருந்த பட்டையை பிரித்து இறுக்கி பின்குத்தி கொள்ள ஜன்னலுக்கு வெளியே காகங்கள் கரைந்து கொண்டிருந்தன. சற்று நேரத்தில் இன்ஸ்பெக்டர் திரும்பி வந்து, வாயா போகலாம். நடராஜனை பார்த்து, மத்தியானம் 2 மணிக்கு வரேன், அப்போ தொடங்கலாம் என்று ஜீப்பில் ஏறிக்கொண்டான். பப்பு வெளியே காத்திருந்தான். என்னடா கேட்டான்? பப்பு, என்ன வந்தாலும் ரொம்ப சந்தேகப்படுறான்ப்பா. கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பப்பு, ஓடி போயிடுவா. தொடரும்.